படிக்கிறத விடணும், அடுத்தவங்களை ஏசு பேசுறதை விடணும். இப்படி எது எதெல்லாம் மார்க்கத்தில் ஆகுமாகாதோ, எது எல்லாம் அடுத்தவங்களை இடிபடுத்துற மாதிரி பேச்சு இருக்குதோ, இது புறாத்தையும் விட்டு விட்டால்தான் உள்ளத்தை அந்த ரசியாக்காரர்கள் போல சுத்தப்படுத்த முடியும். எப்படி அந்த சுகத்தை சுத்தப்படுத்தி அவங்களுடைய ஓவையை அப்படியே இதில் பிரதிபலித்தோ இதுதான் நம்முடைய சேகமாக செய்கிறது பூரா. அதுதான் என்ன செய்கிறாங்க, உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறாங்க. முதல்ல என்ன உள்ள சுத்தப்படுத்துவாங்க, என்ன சுத்தப்படுத்துவாங்க, கொடுக்கல் வாங்கலில் சரியாக இருக்க வேண்டும், குடும்பவியலில் சரியாக இருக்க வேண்டும். இந்த குடும்பவியலும் சொல்லுதல் சரியாக இருக்கணும். இதில் குடும்பவியல் கொடுக்கல் வாங்கல் போது அடுத்தவங்களை இழிவுபடுத்தக்கூடாது, கேவலமாக பேசக்கூடாது, தனது நான் தான் பெரிய ஆள் நீ என்ன இருக்கிற அப்படின்னு கூடாது. ஏன்னா அடுத்த குறை இருக்கலாம். அடுத்தவங்களோட குறை இருந்தால் குறையை சுற்றி காமிக்க நம்ம இல்லை, அதுக்கு அல்லா இருக்க. அப்படியே அல்லா சொல்லிட வேண்டியதான். நம்ம ஒருத்தர் பெரிய உஸ்தாத் அல்ல, அதுக்கு நியமிக்கப்பட்டவர் சொல்ல வேண்டியதான். அது செய்கிற மாதிரி அல்லாண்டு போய்க்க வேண்டியதான். இதைத்தே நம்ம செய்யணுமே தவிர நம்மளா போய் நீ என்ன பிடிச்சிக்கிற சரி சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவர் கோபம் சொல்ல நீ என்ன சொல்கிறது அப்படிங்கிற எண்ணங்கள் வரக்கூடாது. அப்படி வந்துட்டாக்க நம்மளே சுத்தப்படுத்தலை. அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, ஒரு ஹதீஸ் இருக்காங்க, வானத்திலிருந்து மழையை விளைவிக்கிறான். அந்த மழையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பூமி 3 வகையாக இருக்குது. ஒரு பூமி இருக்குது, அந்த தண்ணீரை தனக்கு உள்ளே வாங்கி அது பயிராக முளைச்சி அது மக்களுக்கு பிறந்து கொடுக்குது ஒன்று. இன்னொரு பூமினாக்கா தண்ணியை உள்ளே வாங்காமல் அப்படியே மேலே தேக்கி வச்சு மக்களுக்கு குடிநீராக பயன்படுத்துது. இன்னொரு தண்ணி இருக்குது, அது உள்ளேயும் வாங்கிறதில்ல, அது தேக்கி வைக்கிறதில்ல, அது வீணாக போயிடுது, அப்படியே ஓடி போயிடுது. இந்த மாதிரி தான் மனித நிலைமையிலும் 3 நிலை இருக்குது. சிலருக்கு நல்லா அமல் செய்வாங்க, நல்ல பக்குவம் இருக்கும், உள்வான சமயம் இருக்கும், அது பெறக்கூடிய ஆற்றல் இருக்கும், எல்லாமே இருக்கும். சிலது அதை அப்படியே தேக்கி வச்சு சொல்லக்கூடிய ஆற்றல் மட்டும்தான் இருக்குது. சிலருக்கு இருக்கும். சிலது இப்படி இருக்கா அப்படி அது வீணாக போயிடும். எப்படி சாக்கடையில் ஐஸ் கட்டி போட்டு என்ன இருக்கும், யார் பிரயோஜனம் இருக்குமா, பிரயோஜனம் இருக்கும். அதே போல் தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இல்முன்ற ஞானத்தை கொடுக்கும் பொழுது அவன் விளையாட்டுத்தனமாக இருந்தானாக்க தானும் சேர்த்து வைக்க மாட்டான், பிறருக்கு கொடுக்க மாட்டான், வீணாக போயிடுவான். இந்த மாதத்தை இந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பதை சொல்வதற்காக வேண்டித்தான் நமக்கு கொடுக்கல் வாங்கலில் சரியாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் யாரையும் என்னது கேவலம் பதிக்கூடாது. கேவலம் நினச்சா போச்சு, மிக நஷ்டம். ஸல்லல்லாஹு நம்ம மார்க்கெட்டு உயர்ந்தமாக இருக்கும், இவன் விளக்க இது வழங்குறான் அவங்க மனுஷனாயிவேன் அப்படின்ட்டு லேசாக கருதக்கூடாது. அவங்க மனுஷன் தான். அல்லாஹ் அவளுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும் துஆ செய்ய வேண்டியது அவனுக்கு கேவலமாக நினைக்கிறது தப்பு. இவன் என்ன இந்த மாதிரி எல்லாம் கவனிக்கூடாது, குடிக்கிறானே மனுஷனாவேன் பேசக்கூடாது. ஹஜ்ரத்து அப்துல்லா இப்னு உந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அப்துல்லா அவர்கள் பெரிய ஷேக், பெரிய கல்விமான், ஹதீஸ் கலை புரிந்தவங்க. அவங்க நிறைய பேர் பைத் வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 12,000 பேர் அவளுக்கு புரிந்து இருந்தாங்க. அவங்கள்ட்ட அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு ஹஜ்ஜு முராக போகலான்னு மக்காவை நோக்கி போயிட்டுருக்காங்க பயணத்தில். இன்றைக்கி என்ன 10 பேர் சேர்ந்து ஷேக்கூட சேர்ந்து போல பெரிய விஷயமாக இருக்குது. ஆனால் ஒரு 500 பேர் சேர்ந்து போல பெரிய விஷயமாக இருக்குது. அன்றைக்கி 12,000 போனாங்க. எப்படி போனாங்க, சாப்பாடு கிடைஞ்சாங்க, பஸ்ஸில் போனாங்களா, நடந்து போனாங்களா, நம்ம யோசிக்க முடியுதா, முடியல. நடந்தே போனாங்க. சஃபர்லாம் எதுவும் கிடையாது, நடந்தே போவாங்க வரது போவாங்க, தங்குவாங்க, சாப்பிடுவாங்க. என்ன சாப்பிடுவாங்க நமக்கு தெரியவாங்க. யோசிச்சு பார்த்தா புரியாது. சாபாக்கள் 313 பேர் பதில் பழத்துக்கு போனாங்க. போகிற வழி எப்படி தெரியுமா, கரண்டு முரடான பகுதி. எப்படி அங்கே போனாங்க அப்படின்னாக்க யோசிக்க முடியாது. எப்படி அங்கே போய் சண்டை போட்டாங்க யோசிக்க முடியாது. அந்த காலத்து அமைப்பு அந்த மாதிரி. அதனால் யோசிக்கிறதுக்கு வேலை இல்லை, செஞ்சாங்களா நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அப்படி வந்தால்தான் வரது மார்க்கம், இல்லைன்னா மார்க்கம் இல்லை. அப்போ சஹாபாக்கள் எந்த அளவுக்கு தியாகம் பண்ணாங்களோ அதில் கொஞ்சமாவது நம்மள்கிட்ட வரணும். அதாங்க விட்டு கொடுக்க பழப்பம் வந்துடணும். சரி,
அப்துல்லா உந்தூசி ரஹ்மத்துல்லாஹி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகும் பொழுது ஒரு இடத்துல போன உடனேயும் இவங்களுக்கு ஒரு பெண்மணி தண்ணி இறைச்சிட்ருக்காங்க, அழகான ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியை பார்த்த உடனே இவங்களுக்கு ஆசை வந்துடுச்சு. யாருங்க? ஷேகுக்கு. வரலாமா வரக்கூடாதே? ஆமாம், வந்துடுச்சு. வந்து உடனே சொல்கிறாரு, நான் முடிச்சு அந்த பெண்ணை கவனிச்சுக்கிறேன். அங்கேயே சொல்கிறாரு, ஷேகுனாவளே இத்தனை நாள் எப்படி இருந்தீங்க, எவ்வளோ பெரிய பக்குவமாக இருந்தீங்க, இன்றைக்கி அந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டீங்க அப்படின்னாக்கா தயவுசெய்து என்னை விட்டுட்டு போயிருக்கேங்கிறாங்க. என்னட்டு போயிருங்க. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தா கேட்கல. அவங்க கூட அவங்களுக்கு அடுத்த ஸ்தானத்தில் மொஹீதுன் அரபி இருந்தாங்க. அவங்க பண்ணிச்சிட்றாங்க, எல்லாத்தையும் போகிறாங்க, அழுதுகிட்டே போகிறாங்க. என்னை ஷேഖுடைய எல்லாம் இப்படி ஆகிப்போச்சுன்னு விட்டு ஷேக் என்ன செய்கிறாங்களாம், உட்காந்து நினைக்கிறாங்க. அந்த பெண் நேராக போய் என்னை வந்து நிற்க முடிச்சுருக்குறாங்க. அந்த பெண் சொல்லுது, நீ எங்கள் அத்தாட வந்து பேசு. நேராக வந்து அவங்க அத்தாட போனாக்கா அவர் யார்? அவர் கிறிஸ்துவர். அவர் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவராக இருக்கிறேன், உனக்கு பொருளத்தில் வந்தாக்க 2 ஷரத்து வேணும். என்ன ஆகணும்? ஒன்றும் கிறிஸ்துவில் மாறணும், 2வது என் வீட்டில் பண்ணியில் கதை மேய்க்கணும். 2 தயாரா அப்படின்னு கேட்டார். யோசித்து பார்த்தாரு, பெண்ணுடைய ஆசை உள்ள ஸ்ட்ராங்காக ஊறி போச்சு. அதாவது முடின்னு சரின்ட்டார். சரின்னு சொல்லி அந்த பெண்ணை நிக்கா முடிக்கிறாரு, பண்ணி மேய்க்கிறாரு. எந்த அசா வச்சு முரீதுங்களுக்கு தர்பியத்து பண்ணாங்களோ அந்த அசா வச்சு இப்போ பண்ணி மேய்க்க ஆரம்பித்தார். எப்படி இருக்கும்? இவங்கெல்லாம் ஹஜ்ஜு முறை காலத்தில் போயிட்டு அழுதுக்கத்தி வராங்க, திரும்பி அதே வழியை வர்றாங்க. வந்து நம்ம ஷேகுல் நிலையை பார்க்கலாம். அதில் இப்னு அரபியும் சில பேர் இப்போ புறப்பட்டு போகிறாங்க. இல்லை இங்கே இருங்க, நாங்கள் போய் பார்த்துட்டு வரோன்னு போகிறாங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற போகிறாங்க. இந்த கிராமத்தில் இவங்களை சுற்றி பண்ணி இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆமாம், இவங்க அதை மெரிச்சிட்டே இருக்கிறாங்க. இவங்களை பார்த்த உடனேயும் அந்த ஷேக் சொல்கிறாரு, பக்கத்தில் வராதீங்க. அப்போத்தே அவருக்கு புரியுது, நாம் வழிகட்டு போய்விட்டோம். இது புரியுது அவருக்கு. பக்கத்தில் வராதீங்க, பக்கத்தில் வராதீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ கேட்டாங்க, முழு குர்ஆன் மனப்பாடம் பண்ண நீங்கள் ஹாஃபிஸாவாயிடுச்சு, ஏதாவது ஒரு ஆயத்து ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, மமன் யூது ஃபலா ஹாதி அல்லாஹ் யார்கள் வழிகேட்டில் ஆக்கி விட்டாலோ அவர் நேர்வை எல்லாம் காட்ட மாட்டான். இது எனக்கு ஞாபகம் இருக்குது சொன்னாங்களாம். எப்படி இருக்கும்? அப்படியே இவங்கெல்லாம் அழுதுகிட்டு, அல்லாஹ் என்னுடைய ஷேக் இஜாத்து குர்ஆன் அல்லாஹ் அப்படின்னு அழுதுகிட்டே எல்லாம் தன்னுடைய கூட்டத்துக்கு சேர்றாங்க. கூட்டத்துக்கு சேரும் பொழுது அதுக்கு பின்னாடியே கொஞ்ச நேரத்தில் அவங்க குளிச்சுட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது சொல்லிகிட்டே வர்றாங்க. பின்னாடி வர்றாங்க. எல்லோ முடிஞ்சவங்களுக்கு சந்தோஷம், செய்தி வண்டான்னு விட்டு. இப்போ கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டு காரணம் என்ன? அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல சிலை வணங்கக்கூடிய வணங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கேவலமாக நினச்சேன், அற்பமாக நினச்சேன். இதை போய் வணங்குறாங்களே மனுஷனாவீங்க அப்படின்னு நினச்சேன். அல்லாஹ் என்ன சொன்னாக்கா, ஏய் ஒன்று நான் சோதிச்சிருவேன் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு அசை சத்தம் கிடச்சி. அதை பார்த்து நான் பயந்து போயிட்டேன். அது கொஞ்சம் நேரத்தில் அதனுடைய பிரதிபலிப்பு என்னை காட்டப்பட்டுச்சு. பெண்ணுடைய ரூபத்தில் அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்து கொடுத்துக்கிட்டான். நான் அந்த பெண்ணை பார்த்த உடனேயும் ஹிதாயத்தை நிமிடக்கூடிய அந்த வெள்ளை பறவை என்னுடைய உள்ளத்திலிருந்து வெளியாக கண்கூட பார்த்தேன். அதனால் எனக்கு ஏற்பட்ட விளைவு இந்த நிலை ஏற்பட்டுச்சு. சரி, இப்போ வந்துட்டாங்க. வந்ததுக்கு பின்னாடி அந்த பெண் கனவுல பார்த்து இவர் நல்ல மனிதன் விட்டு உடனே அந்த மாதிரி முடிச்சுட்டு எல்லாம் மாறி போயிடுச்சு. இப்போ சொல்கிறது நோக்கம் என்னன்னாக்க, அடுத்தவங்களை கேவலமாக நினைத்தால் நாம் கேவலப்பட்டு போயிடுவோம். அடுத்தவங்களை குறை சொல்லிகிட்டே இருந்தோம்னு சொன்னால் அந்த குறைக்கு நாம் ஆளாயிடுவோம். அதனால் நம்மளை சரி பண்ணுறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணணும். அடுத்தவங்களை பார்த்து நம்மளே எப்படி ஒரு கண்ணாடியை போன்று ஒருத்தரை பார்த்தபடி மாற்றம் உண்டாகுதோ அது எனக்கு மாற்றம் உண்டாகணும். அவர் தப்பு செய்யலாம், தப்பு செய்கிற திருத்த முடியாது. திருத்துறதுக்கு அல்லா இருக்கிறான். அது போல் பெரியவங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க.
நம்மளால் அதுக்கான திருத்த நோக்கம் அல்ல, குத்தி காட்டுறது நோக்கம், அவனை கேவலப்படுத்துறது நோக்கம் இது கூடாது. அப்படி இருந்துச்சுனாக்க அல்லாஹ் நம்மளை கபிச்சு மாட்டுவானாக அல்லாஹ். அதனால் ஒரு மூமின் இன்னொன்று கண்ணாடியை பூண்டு வாழ்க்கை. சஹாபாக்குடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி தெரிஞ்சு. ஒரு தவறு இருந்தாக்க ரசூலுல்லாஹ் போய் சொல்லுவாங்க, யாரை சொல்லலாம், என்ன தப்பு செஞ்சார், அவர் என்ன தண்டனை, இது சொல்ல சொல்லுவாங்க, நேரில் போகணும். இதுதான் முறை. ஆனால் நம்ம நேராக போய் அதை முதல்றது கூடாது. அதனால் நன்மையை தேடி நாம் நன்மையை நாடக்கூடியவர்களாக இருப்பதனால் பிறருடைய குறைகளை யா அல்லாஹ் என்னுடைய பார்வையில் மறைத்திருவாயா. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆன்மீகத்தில் உயர்நிலையில் பெற்றுக்கொண்டார். பெரிய ஞானி. அவங்க அடுத்தவங்களை பார்த்தோன்னே என்ன தப்புன்னு தான் கண்டுச்சுருவாங்க. ஒரு தடவை ஒருத்தர் வந்து ஒது செய்தார். பார்த்து சொன்னாங்க, டே நீ குடிச்சிட்டு வந்திருக்கடா, போடா சுத்தம் பண்ணுறான் அப்படின்னாங்க. உடனே அந்த மனிதன் எங்கள் அல்லாஹ் கிடையாது, அல்லாஹ் நான் குடித்தது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை, நான் திருந்தி பல்லாசுக்கு வரேன், இருந்தாலும் எனக்கு போட்டு கொடுக்குறேன். இந்த செய்தி இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே ஆளுகள் அல்லாஹ் இனிமேல் அடுத்த குறைய எனக்கு காட்டாத அல்லாஹ், அந்த மாதிரியா எனக்கு காட்டாத, எல்லாத்தையும் பார்த்தா நான் நன்மை செய்யணும், அவங்களுக்கு அவனை பார்த்தா நல்லது, நான் உபதேசம் பண்ணணும், அந்த உபதேசத்தில் நானும் சரியாகணும். இந்த மாதிரி வாழ்க்கை நம்மளை எப்படி இருக்கணும், பிறருடைய குறைகளை பார்க்காமல் எப்படி ஒரு கண்ணாடி போன்று நான் வாழ்க்கை வாழணும். அவரிடத்தில் நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டியதான், தீயதை விட்டுவிட வேண்டியதான். இந்த பழக்கம் நம்மகிட்ட வந்துச்சு அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாவை அடைவதற்கு லேசான வழி கொடுத்தோம். நம்ம இந்த பெரியா படுத்திருக்காங்க, இங்கே முன்னாடி நம்ம ஷேக் பாபு இருக்காங்க, அவங்கள அப்படித்தான் வாழ்ந்தாங்க. எதையும் தான் உண்டு வேலை உண்டு இருப்பாங்க. குறைகளை சொல்லணுன்னாக்கா அவங்க கேட்டானாக்கா சொல்லுவாங்க, அவங்க நேரடி தாக்காமல் வேறு மாதிரி சொல்லி சபிடுவாங்க, மாற்றிடுவாங்க. சொல்லுவாங்க இல்லையா, குல் ஜாஹல் ஹக்கு வ ஜஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கால ஜஹூகா. சத்தியத்தை கொண்டு வருவார்கள், அசத்தியம் தானாக போய்விடும். ஒரு இருட்டாக்குது, இருட்டில் போய் நின்றுக்கிட்டு இருட்டு போ போ போமா என்ன செய்யணும், வந்து வெளிச்சத்தை பொறுத்துக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி தீன் என்னக்கூடிய ஹக்கையை நிலைநாட்டணும். என்ன அப்படி சரிங்களா ஜி, நீங்கள் நாளைக்கு இது சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி பாருங்கள், இந்த குர்ஆன் ஓதி பாருங்கன்னு சொல்லுங்கள், அல்லாஹ் அதை மாற்றிக்கணும். உங்களுக்கு சொல்லக்கூடிய தகுதி இருந்தால், சொன்னால் கேட்பாண்டு இருந்தால், இல்லை அல்லாஹ்ல பிடிச்சிருங்க, இல்லைனாக்கா அல்லாஹ்ல பிடிங்க, என்ன செய்கிறா இப்படி செய்யாதுன்னு. அதனால் நன்மையை செய்வதற்கு தயாராகிடும். எல்லாம் செய்யலாங்களா? அல்லாஹ் நம்முடைய கபூல் செய்வானாக. பிறருக்கு போன்ற பிறருடைய குறைகளை பார்க்காமல் நன்மையை மட்டும் பார்க்கக்கூடிய பக்குவமான மாணவர்களாக மக்கள் மாறணும். எப்படி வந்து ரஷ்யாக்காரர்கள் இந்த சோத்தை சுத்தப்படுத்தி அப்போ அவங்களுக்கு மத்தியில் போட்டி வந்துச்சா இல்லையா, யார் வெற்றி பெற்றா, ரஷ்யாக்கார் வெற்றி பெற்றதாக அறிக்கப்பட்டுச்சு. சரி, இப்போ அவங்க புலாம் போட்டாங்களா? புலாம் பண்ணல. ஏன் இவங்க வந்து திறமையின் மூலமாக முன்னேறினார்கள், அவர்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்த முன்னேறினார்கள். அது மாதிரி ஒருத்தர் நிறைய அமைச்சியில் முன்னேறலாம், ஒருத்தர் உள்ளத்தை சுத்தப்படுத்த முன்னேறலாம். ரெண்டு வழி இருக்குது. எந்த வழி சிறந்த வழிங்கிறது நம்முடைய ஷேகுமார்கிட்ட நம்ம படித்தாதான் தெரியும். நம்ம அதாவது இல்லைன்னா கிடையாது. இந்த ஷேகல் இல்லை, எந்த ஷேகலும் போனாலும் அப்படித்தான். அதனால தான் அதாவது நம்ம துனியாவுக்காண்டி போனோம், நம்மளுடைய துனியாவுடைய ஆசைக்காக போனோம், ஏவார பழக்கத்துக்காக வேண்டிய ஷேகிட்ட போகணுன்னா அது சரியாது. ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, ஒரு சம்பவம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு ஷேக் இருந்தாங்க, இங்கே தமிழ்நாட்டில் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் எந்த பக்கத்தில் அந்த ராமேஸ்வரம் ராமநாடு பக்கத்தில் இருந்தாங்க ஒருத்தர், ஒரு ஷேக். நிறைய முனிதர்கள், கிட்டத்தட்ட சொல்கிறது 100 வருஷத்துக்கு முன்னாடி சம்பவம் சொல்கிறேன். நிறைய முனிதர்கள் இருந்தாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, இந்த முரீதுங்கள்லாம் என்னிடத்தில் எதற்காக வேண்டி வந்திருக்கின்றார்கள், தன்னை சரி பண்ண வந்திருக்கிறாங்களா, அல்லது இவங்களுடைய வியாபார பறக்கத்துக்காக வேண்டி, நோய் ஷிஃபா கிடைக்கிறதுக்காக வேண்டி நம்மளை தேடி வந்திருக்காங்களாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் எல்லோரும் சொன்னாங்க, பாவா துவா செய்யுங்க, வியாபாரத்தில் கஷ்டமாக இருக்குது, பாவா துவா செய்யுங்க, என் பையன் வெளியில் போயிட்டான், பாவா துவா செய்யுங்க, இது இருக்குது. ஏதாவது ஒரு காரணத்தை தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர, நான் இந்த அமல் சேரி இதுக்கு முன்னேற்றத்துக்கு என்ன வழி யாரும் கேட்கறதில்ல.
இந்த உள்ளத்தில் ஒரு பக்குவமே வர வைக்கிறது சேர்க்கணவளே கேட்குறது இல்லை. பார்த்தாங்க இதை சோதிக்கிறதுக்காக அல்லா எனக்கு இந்த மக்கள் என்னை விட்டு நல்லவங்களாக இருந்தால் எனக்கு கூட இருக்க வை, இல்லை போச்சு அல்லாட கேட்டாங்க. அல்லாஹ் உடனே உள்ளத்தில் உதவி போட்டான். என்ன பண்ணான்னாக்கா, உன் கூடக்கூடிய மலக்குமார்கள் மீது உன்னுடைய என்ன செய்ய, உன்னுடைய வஜ்ஹாத்தை போடு, அல்லாஹ் அதை பெண்ணாக மாற்றி கொடுத்துருவான். ஏன், மலக்குமார்களும் சரி ஜின்களும் சரி எல்லா உருவத்திலையும் வரலாம். எத்தஷக்கலு பியஸ்காலி முஹ்தலிஃபத்தின், எல்லா உருவத்திலும் வரலாம். ஆனால் மலக்குமார்களுக்கும் அந்த ஜின்னு வித்தியாசம் இருந்தாக்க, ஜின்கள் ஹிஞ்சிராக வரும், கல்பாக வரலாம். ஆனால் மலக்கு வர மாட்டாங்க. ஹிஞ்சிராகவோ அல்ல பண்ண கல்பாகவோ யார மாட்டாங்க, மலக்கு வர மாட்டாங்க. மற்ற எல்லா உருவத்திலும் வருவாங்க. அதனால் நீ அவங்க மேலே இவர் தவஜ்ஜாத்தை போடு, அந்த மலக்கு உனக்கு பெண்ணுடைய உருவத்தில் வருவார்கள். நீ பப்ளிக்கில் எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த பெண்ணுகிட்ட எப்படி பெண்ணை அதாவது எப்படி முத்தம் கொடுத்தா கட்டி பிடிச்சா கேவலம் இருப்பாங்களோ அதே மாதிரி நீ கட்டி பிடிச்சிட்டு போ, உண்மையான முடிதான் தான் இருப்பான், அவன் ஏமாற்றாத கூட ஓடிப்பிடுவான். அதே மாதிரி அவர் செஞ்சார். வரும்போது எல்லோரும் ஓடிப்பிட்டான். வீட்டுக்குள்ளே அப்படியே 2 பேர் உள்ளே போனாங்க. அந்த மனைவியோட, எந்த மனைவி, யாரையும் மலக்க தவஜ்ஜாத் போட்டு பெண்ணை மாற்றினாங்களோ, ஏன் அந்த பெண்ணுக்கு ஆசை இருக்காது, சாப்பாடு இல்லை, ஒன்றுமே இல்லை, மலக்கு ஒன்றுமே இருக்காது, தசி பார்த்து மட்டும்தான் விட்டுருக்கும். அந்த பெண்ணை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் ஆசை எழுத முடிஞ்ச முடியாது. இவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்க. உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு முடிது மட்டும் தனியாக வச்சுருக்காரு. நீ எப்போ உட்காந்துருக்குற? நீ உள்ளே போனீங்க, ஒரு குளிக்க தண்ணி தேவைப்படும், அதுக்காக வச்சுருக்கேன். பார்த்தாங்க இவர் எவ்வளித்தனமாக இருக்கிறாரு, இவர் நல்ல பயிலாக இருக்கிறாரு, சரி வா. அவர் கூர்ப்பை தருமை செஞ்சு பார்த்துட்டாங்க. சொல்கிறது நோக்கம் என்னன்னாக்க, நம்ம செய்யக்கிட்ட முழுமையாக ஒப்படைச்சாதான் முடியும். அவன் எப்படி ரஷ்யாக்காரர்கள் சுகத்தை சுத்தப்படுத்தினாங்களோ அதே போல் தன்னை சுத்தப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணணும். 2வது நாம் அமலுக்குன்னு நினைச்சணும். எப்படி அந்த அவள் அவங்க சோத்தை ஓவியத்தை போட்டு எல்லாம் திறமையாக வரைஞ்சாங்களோ அந்த வரைதலும் இருக்கணும், சுத்தப்படுத்துதலும் இருக்கணும். 2 இருந்தால் முன்னேறலாம். அது சொன்னாங்க, அல் மூமின் மீது ஆத்து மூமின், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடி போட்டுள்ளவர்கள். அது மாதிரி நம்மளை ஆய்ச்சி கொள்ளுமேனால் யாரை பார்த்தாலும் நம்முடைய தவறுகள் அவர் மூலமாக தெரியணும். நம்மளை பார்த்து அவரும் சரி பண்ணணும். இதுக்குத்தான் நண்பர் நல்ல நண்பர் தேர்ந்துன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை கபல் செய்வானாக, அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வானாக, எல்லா விதமான ஹைரையும் பரக்கத்தை தந்துடுவானாக. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது திக்ர் மஜ்லிஸ் போகுது.